அதை ஸ்டார்ட் ரெக்கார்டிங் போட்டுனா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிடும். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைம் இருக்கப்போ ஒரு ப்ரைவேட் யூடியூப் சேனலில் அது ப்ரைவேட் லிங்காக பார்த்து ஸ்டூடெண்ட் மட்டும் பார்க்குற மாதிரி நான் கொடுத்துருவேன். ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கோ அதை நான் எல்லாம் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வேணுமா பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி தரேன், ரெக்கார்டு வேணுமா ரெக்கார்டு மாற்றி கொடுக்குறேன், எல்லாம் பண்ணி தரேன். முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் ஸ்கோர் எடுக்கிறதுல மட்டும் மைண்டில் ஃபோக்கஸ்டாக இருங்க. என்ன வேணும் கேளுங்க பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் எழுதி போகிற மெட்டீரியல் வேணுமா சொல்லுங்கள், பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி தரேன். டவுட்ஸ் இருக்கா, நான் 1-on-1 செஷன் தரேன். ஈவினிங் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 days போட்டோம், அட்மிஷன்லாம் ஃபைனல் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 2 days மேக்ஸிமம் வருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபைனல் அட்மிஷன் ஆகிடும். இப்போ அட்மிஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக உங்களுக்கு டவுட் செஷன்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது. அப்போ 1-on-1 கிளாஸ்க்கு வாங்க. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, கேட்டால் தான் என்னால் பண்ண முடியும். நீங்கள் ஸ்கூல் ஸ்டாஃப் மாதிரி சார் வந்து திட்டுவார் அது பண்ண அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு ஃபோக்கஸ், நீங்கள் என்ட்ரன்ஸ்க்கு படிக்கிறீங்க அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ கிளாஸ் டைமிங் வந்து 10:30 to இந்த 10:45 உள்ளே வந்துருங்க. பிரேக் அது நம்ம சப்ஜெக்ட் போகும். ஒரு சப்ஜெக்ட் வந்து லென்த்தாக போகும், ஒரு சப்ஜெக்ட் ஷார்ட்டாக போகும், ஒரு சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட்டாக போகும். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு பிரேக் தரேன். ஸோ அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 o'clock to 2 o'clock வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பிரேக் இருக்கும். இதுக்குள்ள லஞ்ச் பிரேக் இருக்கும். சில நேரம் 45 minutes இருக்கும், சில நேரம் 30 minutes இருக்கும், சில நேரம் 1 hour கூட தருவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த டாப்பிக்கோட டைமை பொறுத்து. ஒரு டாபிக் ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்கு அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு 5 days ஆகுமா? ஓகேங்களா? உங்களுக்கு அந்த புது என்விரான்மெண்டெல்லாம் அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு 5 days. ஸோ 5 days வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் போகாம இந்த மாதிரி ஷெட்யூல் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கரெக்டா அது செட் ஆயிடும். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தான் இருக்கும். சரி, லாஸ்ட் டாபிக் நம்ம என்னென்ன கவர் பண்ணோம் அப்படிங்கிறத ரீகால் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தாச்சு. இதெல்லாம் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க, இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2019 நீட்ல கேட்டிருக்காங்க. 2019 நீட்ல கேட்டிருக்காங்க. இந்த நீட் எக்ஸாம்ல வந்து இந்த நீட் எக்ஸாம் பாருங்களேன், தெர்மல் கண்டக்டிவிட்டி யூனிட் மட்டும் கேட்டிருக்கான். வெப்ப கடத்தல்னு சொல்லுவாங்க. நான் நடத்துறேன். வெறும் யூனிட் மட்டும் நமக்கு தேவைப்படுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆக்சலரேஷன் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர், நான் அதெல்லாம் யூனிட் நடத்திடுவேன். ஸோ யூனிட் மட்டுமே ஒரு கேள்வியா கேட்பாங்களான்னா கண்டிப்பா கேட்பாங்க. ஆனா அது ஈஸியான யூனிட்டா இருக்காது. நான் சொல்றேன், போ வந்து டிஃபிகல்ட்டான யூனிட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இருக்கும். அப்ப யூனிட் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே தப்பா மாத்தி அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து தெளிவா இருங்க. இது என்னங்கிறது நான் இன்னும் நடத்தல, சொல்றேன். யூனிட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து டைம் சேவிங். பிசிக்ஸ்ல டைம் நமக்கு சேவ் ஆகிற கொஸ்டின் வந்துச்சுன்னா எவ்வளவு லக்கி. ஏன்னா டைம் நமக்கு சேவ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த வரக்கூடியதுல கான்ஃபிடன்ட் வர ஆரம்பிச்சிடும். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஒருவேளை சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. ஒரு நிமிஷம். ஆமா, ஸ்கிரீன் ஷோ ஆகல. ஒரு நிமிஷம். கரெக்டா இருக்கும். ஓகேவா? இப்ப தெரியுதா? ரைட். இதுக்குதான் கேமரா. இப்ப நான் வந்து எழுதி போறது உங்களுக்கு தெரியுது, அதனாலதான் கேட்டீங்க. ஸோ அதனாலதான் கேமரா வச்சேன். மற்றபடி கேமரா இதுக்கு இல்லை. ரைட். இப்ப பாருங்க, இந்த கொஸ்டின்ல தெர்மல் கண்டக்டிவிட்டி யூனிட் கேட்டிருக்கான். அப்போ ஒவ்வொரு இது படிக்கிறதுக்கும் அதோட யூனிட்டுக்கு நம்ம அதிக அளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். எனக்குண்ணா ஆமா என்ன ஓகே ரைட். அகைன் கரெக்டான சொல்லுங்க. ஓகே. நேற்று என்ன நான் பார்த்துட்டு இருந்தோம், சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் கண்டினியூ பண்ணலாமா? நேற்று ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருந்தேன், அதெல்லாம் அன்னைக்கு படிச்சிருங்க. டைப் பண்ணி இருக்கு மெட்டீரியல்ல, ஃப்ரீ டைம்ல நோட்ஸ் எழுதிக்கங்க. அடுத்து இந்த ரூல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சட்டில்டா மட்டும் தான் கேட்பாங்க, பட் கேட்பாங்க நீங்க படிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2016 பேப்பருக்கு முன்னாடி இதுல இருந்து ஒரு கேள்வி கூட கேட்டதே இல்லை. அப்ப இது இம்பார்ட்டன்ட் டாபிக் இல்லை, அப்ப நம்ம படிக்காம போயிடுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 2018 இருந்து 19 இதுல இருந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ சிலபஸ்ல இருந்தா நம்ம படிக்கணும்னு அர்த்தம். சிலபஸ்ல இருந்தா படிக்கணும்னு அர்த்தம். அதுல இருந்து போன வருஷம் கேள்வி வரல, இந்த வருஷம் கேள்வி வருங்கிற ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். ஆனா எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு போயிட்டா ஃபுல் ஸ்கோர் எடுக்க முடியும். எனக்கு அந்த குட்டி குட்டி கொஸ்டின் பேப்பர் ஒரு டிஃபிகல்ட்டா வருதுன்னு வச்சுங்களேன், இதுதான் நம்ம கை கொடுக்கும். சரி, அப்ப சிக்னிஃபிகன்ட் ஃபிகரும் கொடுத்த ரூல்ஸ் எல்லாம் நேற்று படிச்சிருப்பீங்க. இப்போ அடுத்த ரூல் பாருங்க. அடுத்த ரூல் பாருங்க. ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் நெவர் பி சிக்னிஃபிகன்ட். எது சிக்னிஃபிகண்டா இருக்காது? ஃபார் எக்ஸாம்பிள்,
இப்போ ஒரு கதை சொல்றேன், அந்த கதையா கேளுங்க. நேற்று நடத்தின அதே கதை தான், நான் தனியா நடத்தணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ சூரியன்கிட்ட இருந்து ஒரு விஷயம் வெளியே வரும், அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், லைட்னு சொல்றோம். ஓகே தானே? ஓகே. இந்த லைட் வந்து சூரியன்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூமிக்கு வந்து சேருது, இது டிராவல் பண்ணுது. இது வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் பத்தி பேசியிருந்தேன். சரி, இது பூமியை விட்டுருங்க, அது பூமியை தாண்டி போகும், அது வேற விஷயம். ஸோ பூமி நம்ம கணக்கில் எடுத்துக்கோனா ஒரு வருஷத்துக்கு டிராவல் பண்ணுது, அதுதான் லைட் இயர்னு சொன்னேன். டெஸ்ட் பேப்பர்ல கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், எல்லோருமே தப்பு பண்ணுவீங்க. லைட் இயர் வந்து பாத்தீங்கன்னா எதோட யூனிட்னு கேட்பான், லைட் இயர் எதோட யூனிட்னு கேட்பான். பார்த்தோன்னே சார் இயர் தானே சார், இயர்னா டைம்னு சொல்லிட்டு எல்லாம் கேபிட்டல் டி அடிச்சிருப்பீங்க, அது தப்பு. சிம்பிளா கேட்பான், லைட் இயர்ங்கிறது டிஸ்டன்ஸோட யூனிட். அப்ப இது கேபிட்டல் எல் தான் இதோட டைமென்ஷன், நோட் பண்ணிக்கங்க. இந்த டெஸ்ட் பேப்பர்ல கேட்டிருப்பேன், பட் நீங்க எது டெஸ்ட் எழுதாதுங்க, அதை பார்த்து மார்க் பண்ணுங்க, எழுதுங்க, அதுதான் சொல்றது. ஸோ லைட் இயர் தமிழ்ல ஒளியாண்டுன்னு சொல்லக்கூடியதோட பரிமாணம் ஸ்கொயர் பிராக்கெட்ல எல். சரி, இப்போ இந்த லைட் இந்த இடத்துல ஆரம்பிச்சு தன்னோட டிராவலை இந்த இடத்துல முடிக்குது தானே. ஸோ இது என்ன ஸ்பீட்ல போகுது, அதுதான் விஷயம். இப்போ உதாரணத்துக்கு உங்க ஸ்பீடே நீங்க கால்குலேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு மீட்டர் எடுத்துக்கங்க, ஒரு மீட்டரை வந்து மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு நீங்க ஒரு வாட்ச் கிளாக் வச்சுட்டு நடங்க. அந்த ஒரு மீட்டரை எவ்வளோ நேரத்துல கடக்குறீங்களோ, ஒரு மீட்டரை எவ்வளவு நேரத்துல கடக்குறீங்களோ அதுதான் உங்களோட ஸ்பீடு. அதே மாதிரி இந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டர் எடுத்துக்கிறேன், ஒரு மீட்டரை இந்த மாதிரி ஒரு மீட்டரை இது எவ்வளவு வேகத்தை சார் கடக்கும் அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து என்ன சொல்றது, உலகத்திலேயே சாரி அதை தாண்டி யூனிவர்ஸ், நம்ம பிரபஞ்சத்திலேயே போலாம், யூனிவர்ஸ்லயே ஒரு விஷயம் வந்து ரொம்ப வேகமா இருக்கு, ஸ்பீடா இருக்குன்னா அது லைட் தான். லைட்டை விட எந்த ஒரு ஆப்ஜெக்டும் இது வரைக்கும் ஸ்பீடா போனதே கிடையாது. லைட்டை விட எந்த ஒரு ஆப்ஜெக்டும் ஸ்பீடா போனதே கிடையாது. பாயிண்ட் புரியுதா? ஓகே. அப்போ இந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா போகக்கூடிய இந்த ஸ்பீட் ஆஃப் லைட் எழுதிங்கம்மா, ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்னா ஒளியோட வேகம். சரி, எவ்வளவு வேகத்துல போகுது சார், கற்பனை பண்ண பாருங்க. 3 போட்டுக்கங்க, பக்கத்துல 8 0 லைனா போடுங்க. நான் என்ன சொல்றேன்னா இந்த இடத்துல 3 லட்சம் கிலோமீட்டர், நம்ம அதை பத்தி பேச வேணாம். நம்ம புக்ல 3 into 10 to the power 8 meter divided by 1 second. அப்ப இது படிக்கணும். இது என்னன்னா லைட்டு ஒரு செகண்டுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகும் அப்படிங்கிறது. பாயிண்ட் புரியுதா? நோட் பண்ணிக்கங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட், அதாவது இவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸை ஒரு செகண்ட்ல கடந்து போயிடும், ஒரு செகண்ட்ல கடந்து போயிடும், அதுதான் ஸ்பீட் ஆஃப் லைட். வேல்யூ புரிஞ்சா? நோட் பண்ணிக்கமா. ஓகே சரி, இப்போ இது பாக்குறோம். இந்த 3 into 10 to the power 8 மீட்டர் per second அப்படிங்கிறது இந்த யூனிவர்ஸ்ல எல்லா இடத்துலயும் காமன். பாயிண்ட் புரியுதா? யூனிவர்ஸ்ல எல்லா இடத்துலயுமே காமன், பொது, மாத்தவே முடியாது அந்த வேல்யூவை, யாராலையும் மாத்த முடியாது, எதாலையும் மாத்த முடியாது. அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்பெஷல் நம்பர்னு சொல்லுவாங்க. 3 into 10 to the power 8 அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் நம்பர், மீட்டர் பர் செகண்ட்ங்கிறது ஒரு யூனிட். இந்த இடத்துல சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளவு கால்குலேட் பண்ணுங்க. சரி, இப்போ நான் பார்த்துட்டீங்களா, இப்போ இந்த நம்பர் பார்த்தாச்சு. இந்த நம்பர்ல இந்த வேல்யூ இருக்குல்ல, இதுக்கு எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்? ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகரா? அப்ப 10 to the power 8 மொத்தத்துல 8 0 வருமா? 1 2 3 4 5 6 7 8 இன்ட்டு 3, அப்ப இப்படிதானே வரும். இப்போ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளவு? 11. இது ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சேர்த்துட்டீங்க, ஸோ 11 அப்படின்னா இதுதான் கிடையாது. ஸோ இதுக்கு தான் நம்ம ரூல் கொண்டு வரோம். ஸோ எது ஸ்பெஷல் நம்பரோ அதுக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகரே கிடையாது, சிக்னிஃபிகன்ட் கால்குலேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்ப 3 into 10 to the power 8ங்கிறது ஒரு வேல்யூ, அப்ராக்ஸ் வேல்யூ. இதோட ரியல் வேல்யூ 2.97832 into அது போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு மிகப்பெரிய வேல்யூவை தான் நான் ஷார்ட் பண்ணி எழுதியிருக்கேன். அப்ப இதோட சிக்னிஃபிகன்ட் தான் நீங்க கால்குலேட் பண்ணணும். இது சும்மா டம்மி. இந்த மாதிரி தான் நிறைய நம்பர்ஸ் வந்து நம்ம புரியறதுக்காக ஷார்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க பிசிக்ஸ்ல. அப்போ erase பண்ணிடலாம். அப்போ லிசன்மா, அப்போ
ஒரு ஸ்பெஷல் நம்பருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 3 into 10 to the power 8 அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் நம்பர் இருக்கு அப்படின்னா வந்துட்டீங்களாமா? ஓகேம்மா, அது கீழே ஒரு ரோடு வரும் பாருங்க. கீழே ஒரு இறக்க மாதிரி வருதா? அதுல இறங்கிட்டு அப்படியே அதுல கீழே இறங்கிட்டு லெஃப்ட் சைடு ஒரு ரோடு அப்படியே பாருங்க, சிசி ரோடு மாதிரி போகும், அதுல வந்துருங்க. ஓகே ரைட். ரைட், கவனிங்கம்மா. அப்போ இந்த நம்பருக்கு உங்களால சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை கால்குலேட் பண்ண முடியாது, எழுதிங்கம்மா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சிக்னிஃபிகன்ட் ஃபிகரே கிடையாது, அதனால ஞாபகம் வச்சுக்கணும். இன்ஃபினிட்டி இது அடுத்த ரூல் சொல்லிடுங்க. இங்க இல்லை, அடுத்தது இல்லை, இங்க இருக்கும், இந்த இடம். சாரி, அங்க இல்லை, இங்க. பியூர் நம்பர்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட் ஹேவ் அ இன்ஃபினிட்டிவ் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். இது இந்த இடத்துல அந்த ரூல், அது வேற ரூல். அப்போ ஒரு பியூர் நம்பர் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் நம்பர், மாற்ற முடியாத நம்பர், பிசிக்ஸ்ல யாராலையுமே சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு ஒரு டெஃபினேஷன் இருக்கக்கூடிய நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 3 into 10 to the power 8. அதே மாதிரி வாட்டர் இந்த இடத்துல கொடுங்க. வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குல்ல, தண்ணியில வெளிச்சம் பட்டுச்சுன்னா அது உடஞ்சு உள்ள போகும், சில வெளிச்சம் மேல போகும். அதை நான் ஆப்டிக்ஸ் சொல்லி தரேன். அந்த மாதிரி லைட் வந்து நமக்கு ரிஃப்ராக்டேஷன் ஆகும், டைஃப்ராக்ஷன் ஆகும், அதெல்லாம் நான் 12th. அந்த வேல்யூ வந்து 1.33. இந்த வேல்யூ உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் வாட்டருக்கு மாறாது. அப்ப எந்த இடத்துலயுமே இந்த வேல்யூ மாறாதுன்னா இதுக்கு நீங்க சொல்லக்கூடாது இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இன்ஃபினிட்டின்னு சொல்லணும். அது என்ன சார் இன்ஃபினிட்டிவ்? இன்ஃபினிட்டா இது வரைக்கும் கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், நிறைய நம்பர்ஸ் இருந்தா இன்ஃபினிட்டிவ், பட் இது வரைக்கும் நான் கண்டுபிடிக்கல அப்படின்னு நான் சொன்னேன்னா அது இன்ஃபினிட்டிவ். அப்ப பியூர் நம்பர் என்ன கிடையாது, எனக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் கிடையாது. ஓகே தானே? இதெல்லாம் பாருங்க, நான் ஆல்ரெடி எழுதி வச்சிட்டேன், தமிழ்லயும் இருக்கு, படிச்சுக்கங்க. இங்கிலீஷ்ல உங்களுக்கு மேஜரா இருக்கு, பாத்துக்கங்க. இதே என்சிஆர்டிலயும் இருக்கும், நான் உங்களுக்கு தனி பாயிண்டா சொல்லிட்டேன். ஓகேவா? நீங்க எழுதுறீங்களா? சரி, ரைட். அடுத்தது இந்த ரூல் வருவோம், இது வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன். லிசன்மா, உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி தரேன், ஏன்னா நம்ம ஆல்ரெடி பிபிடியா போட்டு வச்சிட்டோம். ஸோ நீங்க நிறைய எக்ஸாம்பிள் கத்துக்கிறீங்க, லிசன் மட்டும் பண்ணுங்க. சார் என்னால எல்லா பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா சொல்ற மேஜர் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. போக என்னோட லாங்குவேஜ் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இது 2வது கிளாஸ் தானே, சில பேருக்கு இது ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ சில விஷயங்கள் மட்டும், ஒரு நாளைக்கு நான் 50 கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன்னா மினிமம் 30 கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. போக என்னோட லாங்குவேஜ் உங்களுக்கு புரியும், சார் எந்த மாதிரி நடத்துறாருன்ட்டு. அப்ப நான் நடத்துற 50 கான்செப்டும் உங்களுக்கு அப்படியே புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ பேனிக் ஆகாதீங்க, ரிலாக்ஸ்டா கவனிங்க. சில பாயிண்ட் நமக்கு புரியலன்னா இட்ஸ் ஓகே, அதை ஸ்கிப் பண்ணிக்கங்க, அப்புறமும் நீங்க டவுட் கேட்டுக்கலாம். ஓகே தானே? ஒரு ஹேண்ட்ரஸ் பட்டன் கொடுங்கம்மா, வாய்ஸ் கிளியரா இருக்கு, சிக்னல் ஓகேண்ணா? ஓகே ரைட். நான் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, ஆனா சப்ஜெக்ட் ரிலேட்டடா கேளுங்க. நமக்கு இப்போ கிளாஸ் கோர்ஸ்ல இருக்கும், 1 இயரா இருந்தீங்கன்னா நீங்க கேட்குற மற்றது கூட சொல்லலாம். கிளாஸ் கோர்ஸ்ல சப்ஜெக்ட் ரிலேட்டட் மட்டும் கேட்கலாம். சரி, ரைட்டு. ஏன்னா அடுத்த ரூல், ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் நெவர் பி சிக்னிஃபிகன்ட். அப்படின்னா என்ன சார்? அப்படின்னா ஆர்டர்னா ஒண்ணு இல்லாம பவர். 10 to the power 8ன்னா இதுல சிக்னிஃபிகன்ட் ஃபிகரே கிடையாதுன்னு அர்த்தம். இதுல சிக்னிஃபிகன்ட் ஃபிகரே கிடையாது. 10 to the power 7 அப்படின்னா இதுக்கும் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் கிடையாதுன்னு அர்த்தம். சரி, அப்போ எனக்கு இந்த நம்பரை சொல்லுங்க. இப்போ இங்க பாருங்க, இதுல கூடிய நம்பர் 2 into 10 to the power 12. 2 into 10 to the power 12. இதுல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கும்? நல்லா கவனிங்க, இது நான் ஜீரோ. அப்ப இது ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் போட்டாச்சு. இது சிக்னிஃபிகன்ட் ஃபிகரா? கிடையாது. 10 to the power 12 10 to the power 13 இல்ல 10 to the power 1000 எது வேணா போட்டுக்கங்க, எனக்கு அது சிக்னிஃபிகன்ட் ஃபிகரா வராது. அப்போ ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கலாமா? 2 into 10 to the power -13 ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். அப்புறம் இந்த 2.00 சம்திங் அதுல சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு, கால்குலேட் பண்ணுங்க. இதுல 2.1 into 10 to the power 3 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். இது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன், பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே, ஃப்ரீ டைம்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம அந்த ரூல் மட்டும் எழுதிக்கங்க, ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் இஸ் நெவர் பி சிக்னிஃபிகன்ட். எழுதலையா? பிடிஎஃப்ல பாருங்க, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இதை அழிச்சிடலாமா? எரேஸ் பண்ணிடுறேன். ரைட் கண்ணா, எனக்கு வந்து இதுக்கு எவ்வளவு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்னு மட்டும் சொல்லுங்க. மற்றதெல்லாம் நீங்க வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சைடில் ஆன்சர் இருக்கும், பட் ஹோப் அதை கொஞ்சம் மறைச்சிட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க.
ட்ரை பண்ணுங்க, தப்பா இருந்தா திருத்திக்கலாம், ரைட்டா இருந்தா கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆன்சர் பண்ணாம இருந்தா தான் தப்பு. 5 ஓகே 7 டிஜிட் மொத்தம் 1 2 3 மொத்தமா 6 டிஜிட் தானே இருக்கு. ஒன்று 5 இல்லைன்னா 6 வரணும். 5 5 5 5 6 எவ்வளோ 6 சரி ரைட். அங்கே கவனிங்க, இப்போ இதுல வந்து இது சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், இது சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். ரெண்டு சிக்னிஃபிகண்ட் ஃபிகருக்கு நடுவுல வந்தா அவனும் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான். சரி, டெசிமலுக்கு அப்புறம் கடைசியா வரான், டெசிமலுக்கு அப்புறம் கடைசியா இருக்கான், அப்ப இவனும் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். ஓகே தானே? பாயிண்ட் புரியுதா? அப்ப மொத்தம் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்? 6 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். ஓகே தானே? அப்ப 6ங்கிறது கரெக்டான ஆன்சர். 5 எழுதுனவங்க என்ன தப்பு பண்ணுவோம்? அந்த கடைசி 0 விட்டுருப்பீங்க, அது பண்ணக்கூடாது. ஏன்னா டெசிமல் அப்புறம் தான். ஆனா எங்க இருக்கீங்க? கரெக்டா வந்துட்டீங்களா? ஓகே ரைட்டா. சரி ரைட், கவனிங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுக்கு பின்னாடி ஆன்சர் கொடுத்துருக்கேன், கரெக்டாக இருக்கு பாருங்க. 6 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், 5ங்கிறோம் மாற்றிக்கணும். ஓகே, அப்போ இன்னொன்று ப்ராக்டிஸ் பண்ணுவோமா? ப்ராக்டிஸ் அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கொஸ்டின் ஒன்று போட்டுக்கலாம் ப்ராக்டிஸில். 6.022 into 10 to the power 23 எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்? இன்ஃபைனைட். வேற எவ்வளோ? 4. ட்ரை பண்ணுங்க, தப்பா இருந்தா திருத்திக்கலாம். எவ்வளோ? 4. அது முன்னாடி வந்து எப்படி சொல்றீங்க? ஒரு நிமிஷம் தான். எது சொல்றீங்க? இந்த ஒரு நீங்க எழுதுங்க இந்த மாதிரி. சரி ரைட்டு, 4ங்கிறீங்கல்ல, நல்லா கவனிக்கமா, தப்பு பண்ணக்கூடாது. நேற்று நடத்துறப்ப இது என்ன நம்பர்னு சொன்னேன்? அவகேட்ரோ நம்பரா, மோல்னு ஒரு இடத்துல சொன்னேன். அப்ப நீங்க இந்த பாயிண்ட் எழுதல, பிடிஎஃப்ல பார்க்கல. இது ஒரு மோல் நம்பர். மோல் நம்பர்னா ஸ்பெஷல் நம்பர். ஸ்பெஷல் நம்பர்னா உலகத்துல மாத்த மாட்டாங்க எங்கேயுமே, தமிழ்ல தூய்மை. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 1 2 3 கிடையாது, இட்ஸ் இன்ஃபினிட்டிவ். ஓகேவா? ஸோ இது ஸ்பெஷல் நம்பர். சார் நான் எப்படி சார் ஸ்பெஷல் நம்பர் கண்டுபிடிக்கணும்? போக நம்ம படிப்போம் கெமிஸ்ட்ரியில, போக இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம டீட்டெயிலாக படிப்போம். இப்போதைக்கு அது தெரியாது. பட் நேற்று நான் சொன்ன இந்த நம்பரை 6.022 into 1023 அளவுக்கு ஒரு மொபைல் ஃபோன்ஸை பண்ணீங்கன்னா என்ன வரும்? அது ஒரு மோலா மாற்ற முடியும் அப்படின்னு நேற்று நான் சொல்லி கொடுத்தேன். அப்போ இதோட ஆன்சர் இன்ஃபினிட்டிவ். புரியுதா? ஏன் இன்ஃபினிட்டிவ்? இது ஒரு பியூர் நம்பர், தூய்மை. ஓகேவா? எழுதுங்க, எழுதுறதுதான் கொடுக்கறது. ஓகேவா? ஸ்பீடா நம்ம எழுதி வச்சுக்கணும் அந்த பாயிண்ட். சார் என்ன சொல்றாரு எழுதுங்க. இப்போ ஒரு தப்பு பண்றேன்னு வைங்களேன், ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் நம்ம இடத்துல என்ன தெரியுமா வித்தியாசம்? ஒரு தப்பு பண்ணீங்கன்னா அதை எடுத்து எழுதணும், நான் ஏன் இந்த இடத்துல தப்பு பண்ணேன், இந்த தப்பை வந்து நெக்ஸ்ட் டைம் ரெக்டிஃபை பண்ணிக்கணும். அப்படின்னா அந்த தப்பை நீங்க எடுத்து எழுதுறப்போ, நெக்ஸ்ட் டைம் எழுதுறப்போ ஆல்ரெடி இந்த தப்பு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கான்சியஸா நமக்கு தோணும். ஓகே தானே? ஸோ அதனால நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேவா? கிளியர்? சரி ரைட், கவனிங்க. ஸோ இதுக்கு இன்ஃபினிட்டிவ். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தப்பா இருந்தால் திருத்திட்டுல நமக்கு எக்ஸாமால கண்டிப்பா அந்த விஷயம் ஞாபகம் வந்துடும். அடுத்தது கவனிங்க. இப்போ சிக்னிஃபிகண்ட் ரூல் இருக்கு. இந்த சிக்னிஃபிகண்ட் ரூல்ல ஒரு டைம் நீங்க ஒரு யூனிட்டை மாத்தினீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் அப்படியே இருக்கணும், மாத்தவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 மீட்டர், இது சென்டிமீட்டரா மாத்தணும்னா நீங்க 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப இது என்னவா மாறும்? 150 சென்டிமீட்டரா மாறும். கவனிங்க, இந்த இடத்துல 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கு. சென்டிமீட்டரா மாத்தினதுக்கு அப்புறம் 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான், ஏன்னா கடைசியா வரக்கூடிய 0 ட்ரைலிங் 0, அது நீங்க டெசிமலுக்கு அப்புறம் வந்தது இன்ஃபினிட்டிவ். இப்போ இது பிரச்சனை இல்லை.
அப்போ இதோட சிக்னிஃபிகண்ட் வேல்யூ 2 சிக்னிஃபிகண்ட். அப்போ இந்த யூனிட்டை மாத்துறீங்களா, மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டரா, கிலோமீட்டரா, மில்லிமீட்டரா. ஸோ இந்த மாதிரி மீட்டரை மாத்துறப்ப நமக்கு என்ன மாறக்கூடாது, சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வேல்யூ மாறக்கூடாது. அதுக்கு தான் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். கவனிங்க, 2.0 கிலோமீட்டர், இது 2000 மீட்டர். இங்க பாருங்க, இதோட சிக்னிஃபிகண்ட் வேல்யூ டெசிமலுக்கு அப்புறம் 0, அதனால 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். ஆனா இங்க பாருங்க, ஒரே ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் மட்டும் தான் இருக்கு. அப்ப இது தப்பு. அப்ப இது எப்படி பண்ணலாம், கவனிங்க, 2.0 கிலோமீட்டர் நான் மீட்டரா மாத்தணும், 1000ஆல மல்டிப்ளை பண்ணணும். அந்த 1000 10 to the power 3 போட்டுக்கலாம். அப்போ 2.0 போடுங்க, தப்பு ஒண்ணும் இல்ல, இன்டு 10 to the power 3 மீட்டர்னு நான் மாத்திட்டேன். அப்போ இதுலயும் 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், இதுலயும் 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். சார் இது எல்லா இடத்துலயுமே பிசிக்ஸ்ல அப்படிதான் சார் பண்ணோமே. ஒரு சம் போட்டுட்டு இருக்கோம், அந்த சம்ல இதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுமா சார், அப்படிலாம் இல்லை. சம்ல 2.0 போட்டாலும் சரி, 2 போட்டாலும் சரி, அது உங்க விஷ், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா மத்தது இருக்கு பாத்தீங்களா, இந்த சிக்னிஃபிகண்ட் கொஸ்டின்ல பேப்பர்ல வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ங்கிற வார்த்தையை பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். என்ன மாத்தக்கூடாது, யூனிட்டை மாத்துறப்போ எக்காரணம் கொண்டும் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் மாறிடக்கூடாது. கிளியர் தானே? ஓகேவா? சரி, ரைட், நோட் பண்ணிக்கோங்க. ரூல் மட்டும் எழுதிக்கங்க, எக்ஸாம்பிள் பிடிஎஃப்ல பாருங்க. எங்க இருக்கீங்க, எங்க இருக்கீங்க? ஓகேம்மா, அந்த சைடு இறக்கத்துல ஒரு லெஃப்ட் சைடு ரோடு வருது தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் கட்டு பாருங்க, லெஃப்ட் சைடு ரோடு. ஒரு நிமிஷம், நீங்க அங்கேயே வந்துட்டுங்க, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், நீங்க வந்துட்டுங்க. 2 மினிட்ஸ்மா, 2 மினிட்ஸ். இதை மட்டும் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்க, ஓகேங்களா? தான் இது வேணாம், இதுல கூட எல்லாத்தையுமே ஆன்சர் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருங்க. ஒரு 2 மினிட்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் ரூட் தெரியல தான், இங்கதான் இருக்காரு, சொல்லிட்டு இருந்துடுறேன். நீங்க போடுங்க, எல்லாம் வெயிட்டிங் போடுங்க. உங்களுக்கு தானே சம் கொடுத்துருக்கேன், கொஸ்டின் எழுதுங்க, கொஸ்டின் எழுதுங்க, ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின் எழுதுங்க, ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின் எழுதுங்க.
Okay. Let's start, Mama. Damodaran, doubt agana. எத்தனாவது கேள்விமா? The second one. Voice to work, right one. Okay. Okay, right. கவனிங்க. செகண்ட் ஒன் கேட்டிங்களா? ஓகே, கவனிங்க. செகண்ட் ஒனுக்கு எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வரும்னு நான் பொறுமையாக ஒரு டைம் சொல்கிறேன். நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னு தெரியல, உள்ள அது கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் ஒரு டைம் சொல்கிறேன். 2 1 2 0 இது சிக்னிஃபிகண்ட், இதுவும் சிக்னிஃபிகண்ட், இதுவும் சிக்னிஃபிகண்ட். டெசிமலுக்கு அப்புறம் வருது பாருங்க, இங்க டெசிமல் இருக்கு. டெசிமலுக்கு அப்புறம் கடைசியா வரக்கூடிய ஜீரோ நமக்கு என்னதான் சிக்னிஃபிகண்ட். ஷேர் அடிச்சா ரைட்டிங் தெரியுதா? சிக்னிஃபிகண்ட் தமிழ்ல முக்கிய எண்ணூறு. ஓகேவா? அப்ப இது 1 2 3 4 மொத்தம் எத்தனை சிக்னிஃபிகண்ட்? 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். கிளியரா? புரிஞ்சுதானே? ஓகே, ரைட். கவனிங்க, அடுத்த டாபிக் போலாமா? ஸோ இதுக்கான ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதெல்லாம் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரைட், இது ஓகே ஓகே ரைட். அடுத்து போலாமா? ஓகேண்ணா, ரைட். ஹெட்டிங் எழுதிங்க. நம்ம என்ன எழுதிக்கணும்? ரவுண்ட் ஆஃப்னு ஹெட்டிங் எழுதிக்கங்க. முழு எண் ஆக்கள், அது என்ன சார்? ரவுண்ட் ஆஃப் அப்படின்னா, இப்போ உங்க ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் என்ன பண்ணுவாங்க? உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 95.5ன்னு ஒரு மார்க் இருக்கு, என்னென்ன மாற்றுவாங்க? 96 மாற்றுவாங்களா? அவ்வளவுதான், அதுதாங்க ரவுண்ட் ஆஃப். ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, இது எக்ஸாக்ட் ரூலானா அது கிடையாது. ஸோ ரவுண்ட் ஆஃப்க்குன்னு சில ரூல் இருக்கு, ஆனா டீச்சர் வந்து அது போட்டுருவாங்க. எல்லாத்தையுமே 0.5 வந்து போட்டுருவோம் டோட்டலா.
ஆனா அப்படி கிடையாது. ஸோ சில ரூல்ஸ் இருக்கு, அது என்னன்னு மட்டும் பார்ப்போம். சரி, இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டேன். ஓகே, கவனிங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்ககிட்ட 3.72 இருக்கு. மொத்தம் இதுல 3 சிக்னிபிகன்ட் ஃபிகர் இருக்கு, கரெக்ட் தானே? 1 2 3. உங்களை நான் 2 சிக்னிபிகன்ட் ஃபிகரா மாத்துங்க அப்படின்ட்டேன். 2 சிக்னிபிகன்ட் ஃபிகர் தான் வரணும். அப்போ கடைசியில இருந்து ஒரு லெட்டரா தூக்குங்க, கடைசியா இருந்து. ஏன்னா 3.72 2ங்கிறது கடைசி நம்பர், ப்ராப்ளம் இல்லை. அப்ப இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம், தூக்க போறோம். சரி, தூக்கிடலாமா சார் டைரக்டா அழிச்சிட்டு 3.7 போட்டா முடிஞ்சாலும்? கிடையாது, ரூல் ஃபாலோ பண்ணும். என்ன ரூல் பார்க்கலாம். கவனிங்க, இந்த 2 தான் இப்ப நான் தூக்க போறேன், டிசைட் பண்ணியாச்சு அப்படின்னா கவனிங்க, இந்த 2 வந்து 5 விட பெரிய வேல்யூ, அதாவது நீங்க தூக்குற டிஜிட் வந்து 5 விட பெருசா சிறுசான்னு பார்க்கணும். எது 5 விட பெருசா சிறுசான்னு பார்க்கணும். இதெல்லாம் நீங்க ரூல் எல்லாம் பார்க்காதீங்க, தேவையே இல்லை. நான் சொல்றது மட்டும் கவனிங்க. 5 விட அதிகமா கம்மியா, 2ங்கிறது 5 விட சின்னதானே. சோ ஒரு இஷ்யூல அப்படியே தூக்குங்க. அப்ப என்ன ஆன்சர்? 3.7. ஃபர்ஸ்ட் ரூல் முடிஞ்சா? ஓகே சார், 5 விட அதிகமா வருது 3.76. 5 விட அதிகமா வருது, அப்போ கடைசி டிஜிட்டை தூக்கணும். ஓகே, ரெடி ஆயிட்டேன். ஆனா 5 விட அதிகமா இருக்கனால வெறும் 1ங்கிற நம்பர் இதோட ஆட் பண்ணுங்க. 1 3.7 போட வேணாம், அதுக்கு பதில் என்ன போட்டுக்கங்க, 3.8. ரெண்டாவது ரூல் புரிஞ்சா? பொறுமையா போலாம். ரூல் புரிஞ்சுன்னு சொன்னேன். ஓகே, ரெண்டாவது ரூல் ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரூல்ல நான் என்ன சொல்லி கொடுத்தேன், 5 விட கம்மியா இருக்கிற நம்பர் தூக்குனா தூக்கிடுங்க. 5 விட அதிகமா வந்துச்சா நீங்க என்ன பண்ணீங்க, 1ங்கிற நம்பரை ஆட் பண்ணிக்கணும். சரி, பிராக்டிஸ் எல்லாம் தரேன். சரி சார், 5 வந்துச்சுன்னா, இதுதான் இங்க கேள்வி. ஒருவேளை நமக்கு சயின்ஸ் போடுவோம் போன, ரைட். ஒருவேளை 5ங்கிற நம்பர் வந்துச்சுன்னா இங்கதான் பிரச்சனை சார். 3.75 வருது. இந்த 5 வந்து நான் என்ன பண்றேன், ரூல் எல்லாம் கவனிக்காது, இங்க கவனிங்க. இந்த 5 தான் தூக்கணும் அப்படின்னா இது 5 தான் இருக்கு. முன்னாடி நம்பரை பாருங்க, முன்னாடி நம்பரை கொஞ்சம் பாருங்க. இது என்ன நம்பர்? ஆட் நம்பர், ஒற்றைப்படை. ஆட் நம்பர் தானே, ஒற்றைப்படை. என்னது? 1 3 5 7 9. சரி சார், அது ஆட் நம்பரா இருக்கு அப்படின்னா இதோட 1 ஆட் பண்ணணும். அப்ப 3.7 போடாதீங்க, 3.8 போட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க. மூணாவது ரூல். லாஸ்ட் ரூல் சார், ஒருவேளை எனக்கு இங்க 3.65 வருது சார். 3.65 இது என்னவா இருக்கு, 5 இருக்கு. நான் தூக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை செக் பண்ணணும். செக் பண்றேன். ஆட் நம்பரா ஈவன் நம்பரா, ஒற்றைப்படையா இரட்டைப்படையா? இது ஒரு ஈவன் நம்பர். சோ ஈவன் நம்பர்னா என்ன பண்ணும் சார், 1 ஆட் பண்ணுமா இல்ல குறைக்கணுமா? எதுவும் பண்ணாதீங்க, 5 அப்படியே தூக்கிடுங்க. 3.6னே வச்சுக்கலாம், 3.6னே வச்சுக்கலாம். கிளியர் தானே? இந்த 4 ரூல் புரியுதா? இங்க பாருங்க, 4.35 இருக்கும், 5 தூக்கணும் அப்படின்னா முன்னாடி இருக்க நம்பர் ஆட் நம்பரா இருக்கு, ஒற்றைப்படை. அப்ப பாருங்க 4.35 4.4ன்னு போட்டுக்கலாம். அது 4.350. இந்த நான் தனியா எழுதட்டா? நோட் பண்ணிக்கங்கம்மா, நோட் பண்ணுங்க. சின்ன சின்ன எல்லாமே நோட் பண்ணணும், சின்ன சின்ன பாயிண்ட்ஸ். இதெல்லாம் நீங்க பிடிஎஃப்ல பாருங்க, ஒரு பிரச்சனை. 4 ஏன்னா நமக்கு டைம் இல்லை, எல்லாத்தையும் எழுத முடியாது. ஆனா எல்லாமே நம்ம கவரும் பண்ணணும். அப்போ உங்களுக்கு பிடிஎஃப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் பொறுமையா போறேன், ஓகேவா? பிசிக்ஸ் இனிஷியல் டேஸ்ல கொஞ்சம் பொறுமையா தான் கொண்டு போவேன். சார் இதுவே ஸ்பீடா இருக்குன்னா கொஞ்சம் கோப்பப் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? கொஞ்சம் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணுங்க, நம்ம போக நிறைய பார்ப்போம். சரி, ரைட்டு. இப்போ 4.350 இருக்கு. மொத்தம் இதுல எத்தனை சிக்னிபிகன்ட் ஃபிகர் இருக்கு நாகராஜ்? 4 இருக்கு. மத்தவங்க ஓகே தானே? 1 2 3 டெசிமலுக்கு அப்புறம் வர 0 4. அப்ப 4 சிக்னிபிகன்ட் ஃபிகர் இருக்கு. நேற்று கிளாஸ் நம்ம நடத்திட்டோம். இதை 2 சிக்னிபிகண்டா மாத்துங்கிறேன். 2 சிக்னிபிகன்ட் ஃபிகர் தான் வரணும். அப்போ லாஸ்ட்ல இருந்து தூக்கணும். இவனை தூக்கிடலாமா சார்? 0 தான், 5 விட கம்மி, அப்படியே கட்டு. அப்ப என்ன எழுதலாம்? 4.35. இப்ப எத்தனை சிக்னிபிகன்ட் வந்திருக்கு? 3 சிக்னிபிகன்ட். எனக்கு தேவை 2 சிக்னிபிகன்ட் ஃபிகர். அப்ப இது வந்து 5 இருக்கு. ஓகே, இதை தூக்கணும்னா முன்னாடி ஒரு நம்பரை பார்க்கணும். ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? இட்ஸ் அ ஆட் நம்பர், ஒற்றைப்படை. அப்ப ஆட் நம்பர் ஆட் 1, ஆட் நம்பர் ஆட் 1 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப 4.4 2 சிக்னிபிகன்ட் ஃபிகர் வந்துருச்சா? ஓகேவா? கிளியரா? ரூல்ஸ் கேட்டா போட்டுருவீங்களா? 4 ரூல் தான். ரவுண்ட் ஆஃப் பண்றது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் கொடுத்தாலும் அப்படியே நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டே வந்துடலாம். சரியா? ரைட்.
இந்த ரவுண்ட் ஆஃபும் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் பேஸ் பண்ணி தான் நமக்கு எக்ஸாக்ட் கொஸ்டின்ஸ் வரும். சில நேரம் உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் கொஸ்டின் கேட்கலாம். ஒருவேளை கவனிங்க, ஒரு ரெண்டு நம்பரை நான் ஆட் பண்ணணும்னா எந்த மாதிரி ஆட் பண்ணணும்? we need a rule. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இது கொடுக்குறேன் 2.24 மொத்தம் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் டக்குன்னு சொல்லணும் 3. அடுத்து 0.3 ஒன்னே ஒண்ணுதான், ஏன்னா இது முன்னாடி வர 0 கணக்கில் எடுத்துக்கூடாது. இன்னும் ஒண்ணு 2.54 ரைட். இப்போ நான் இதை ஆட் பண்றேன் சார், ஆஸ் யூஷுவல் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா அந்த இடத்துல வந்து இது வரும் அப்படின்னு ஆட் பண்றேன். ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது? ஓ சாரி, இதுதானா? ரெண்டு நம்பர் தான் ஆட் பண்றாங்க. 3 நம்பர் ஆட் பண்ணலாம் ஓகே தான், 2 நம்பர் ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணா 4 5 2.54. சார் ஆன்சர் கரெக்டா? ஓகே, 2.54னா எல்லாம் போறது கரெக்ட் தான், பட் சிக்னிஃபிகண்ட் ரூலை ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணனா, நான் மொத்தம் இதுல 3 சிக்னிஃபிகண்ட் ரூல், இதுல 2 ஒரே ஒரு சிக்னிஃபிகண்ட் தான் ஃபிகர். அப்ப வரக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்? டெசிமலுக்கு அப்புறம் பாருங்க, கூட்டுறப்போ ஆட் பண்றப்போ டெசிமலுக்கு அப்புறம் பாருங்க, இது எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்? டெசிமலுக்கு அப்புறம் 2, இதுல டெசிமலுக்கு அப்புறம் 1. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சம்ல ஆட் பண்றப்போ ஆஃப்டர் டெசிமல் எது சின்ன வேல்யூ வருது, ரூலை பார்க்காதீங்க, மெமரி பண்ணுங்க. எது அந்த டாட்டுக்கு அப்புறம் வந்து வருதோ அந்த நம்பர் தான் எடுத்துக்கணும். ஸ்மால் வேல்யூ, 2 ஸ்மால் வேல்யூ 1 ஸ்மால் வேல்யூவா? 2 பெரிய வேல்யூ 1 வேணும், 1 தானே. எது வந்து இதுல 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், இதுல டெசிமலுக்கு அப்புறம். அப்ப ஆன்சர் வந்து 2.54 தானே. இந்த டெசிமலுக்கு அப்புறம் மட்டும் கரெக்ட் பண்ணா போதும். இந்த டெசிமலுக்கு அப்புறம் இங்க எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கு? 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். ஆனா இந்த இடத்துல எனக்கு क्वेश्चनல எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் டெசிமல்ல? சின்ன வேல்யூ ஒரே ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். அப்ப இது என்ன பண்ணனும்? டெசிமலுக்கு அப்புறம் ஒரே ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வர மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணனும். எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்றது? கடைசி நம்பர் தூக்கலாமா? கடைசி நம்பர் என்னவா இருக்கு? 5 விட பெருசா இருக்கு சின்னதா இருக்கா? சின்னதா இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன? 2.5. ஓகேவா? அப்போ ஆட் பண்றப்போ டெசிமலுக்கு முன்னாடி இருக்க நம்பர் பார்க்க வேணாம், ப்ராப்ளம் இல்ல. டெசிமலுக்கு அப்புறம் இருக்க நம்பரை பார்த்து அதுல எது சின்ன வேல்யூவோ அதை சூஸ் பண்ணி ஆன்சர்லயும் டெசிமலுக்கு அப்புறம் வரக்கூடிய சின்ன வேல்யூ ஆன்சரா போடுங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? சார் இதை ஆட் பண்றது தானா? இல்ல, மைனஸ் பண்ணாலும் இதுதான், சப்ஸ்ட்ராக்ஷனுக்கு இதுதான், அடிஷனுக்கு இதுதான், பயப்படாதீங்க. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் இதில் கொடுத்துருக்காங்க, நான் அப்படியே அதை தரேன். நம்ம புதுசா போட வேணாம், இங்க இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். புதுசா போடலாம், நம்ம 1 இயர் கோர்ஸ் தான் நிறைய போடலாம். இப்போ நம்ம இங்க டைப் பண்ண இஷ்டம் இல்லை. என்னென்ன இருக்கு? 0.331, அடுத்தது 1.12, அடுத்தது 0.03. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஜஸ்ட் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ண ஆன்சர் என்ன? 1.481. இது ஆட் பண்றதுக்கான ஆன்சர். ஓகே, ஆன்சர் கரெக்டான செக் பண்றதுக்கு டெசிமலுக்கு அப்புறம் எது சின்ன வேல்யூன்னு பாருங்க. இதுல மொத்தம் டெசிமலுக்கு அப்புறம் 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், டெசிமலுக்கு அப்புறம் 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், டெசிமலுக்கு அப்புறம் இந்த இடத்துல ட்ரைலிங் தான். ஓகே ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான். இல்ல ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான். இந்த இடத்துல டைப்பிங் எரரா இருக்கும். ஏன்னா இது வந்து லீடிங் ஜீரோன்னு சொல்லுவாங்க. லீடிங் ஜீரோன்னு முன்னாடி வர ஜீரோஸ் தானே. ஒரு நிமிஷம், இந்த இடத்துல டாட் நோமா, ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான். ஏன்னா முன்னாடி எத்தனை வந்துச்சு போட்டோம், பின்னாடி தான் நமக்கு கணக்கு, முன்னாடி கணக்கே இல்லை. ஸோ இதுல எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான்? ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான். இதுல டைப்பிங் எரர்மா. இது எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான்? ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் ஜீரோ. இந்த இடத்துல பாருங்க, இது ட்ரைலிங் ஜீரோ இல்லை, லீடிங் ஜீரோ. ஓகேவா? அப்போ இதுல ஒரே ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான். ஓகே தானே சார்? டெசிமலுக்கு அப்புறம் வருது சார். കാരണം டெசிமலுக்கு அப்புறம் வந்தா சிக்னிஃபிகண்ட் இல்ல, டெசிமலுக்கு அப்புறம் வந்து அது கடைசியா இருக்கணும். நல்லா பாயிண்ட் புரியணும். டெசிமலுக்கு அப்புறம் வந்து அது கடைசியா இருந்தாதான் முக்கியத்துவம், முன்னாடி வரக்கூடாது. முன்னாடி வந்தா அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. முன்னாடி வந்தாலும் அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. டெசிமலுக்கு அப்புறம் கடைசியா வரணும். சரி, அதனால டைப்பிங் தான். அப்போ ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். மொத்தம் ஆன்சர் என்ன? 1.481. டெசிமலுக்கு அப்புறம் 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். எனக்கு அதை ஒரே ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகரா மாத்தணும். ஏன்னா கொஸ்டின்ல ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான் எனக்கு லீஸ்டா இருக்கு, கம்மியா இருக்கு, அதை பார்க்கணும். அப்போ தூக்கலாமா? கடைசி அந்த 1 5 விட கம்மி தூக்குங்க. 8 5 விட அதிகம். அப்ப முன்னாடிக்கு நம்பருக்கு என்ன பண்ணலாம்? 1 ஆட் பண்ணணும். அப்ப ஆன்சர் 1.5. இது இல்ல, 1.5. அவ்வளவுதான். என்னமா சார் எப்படி சார் ஆட் பண்ணுவீங்க? லைக் அது ஈவன் நம்பர்ஸ்ல இருக்கு. எதை கணக்கு சொல்றீங்க? என்ன ஈவன் நம்பர்? 1.481
1.481 எந்த இடத்துல ஈவன் நம்பர் சொல்றீங்க? இது எந்த இடத்துல ஈவன்? நம்ம ஈவன் பார்க்கவே தேவையில்லை இந்த இடத்துல. எதை நீங்க சொல்றீங்க? இது இந்த இடத்துல ஆட் பண்ண சொல்றீங்களா? அதான் ஆட் பண்ணிட்டு 1 ஆட் நம்ம வந்து இது சிக்னிஃபிகன்ட் ஃபிகரா பண்ணா லைக் ஈவன் நம்பர்ஸா ஆட் நம்பர்ஸா பார்க்கணும். ரைட் இருக்குண்ணா. இப்போ ஆட் நம்பர் ஈவன் நம்பர் எப்ப பார்க்கணும்? 5ங்கிற டிஜிட் வந்தா தான் பார்க்கணும். நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்கன்னா 5 வந்தா மட்டும் தான் பார்க்கணும். அது வரலைன்னா 5 விட கம்மியா இருந்தா தூக்கிடுங்க. 5 விட அதிகமா இருந்தா முன்னாடி நம்பருக்கு 1 ஆட் பண்ணுங்க. 5 வந்தா மட்டும்தான் ஆட் நம்பருக்கு ஆட் 1, முன்னாடிக்கு ஈவன் நம்பரை 1 பண்ண வேணாம். 5 வரணும், அப்பதான் ஆட் நம்பர் ஈவன் நம்பர். ஆர்எல்ஸ் நம்ம பார்க்க இதுல 5 வந்திருக்கா இல்ல. அதனால இது இப்ப இதுல பாருங்க, இது 5 விட சின்னது, தூக்கிடலாம். இது 5 விட அதிகம், ஒரு நம்பர் ஆட் பண்ணணும், யாரு முன்னாடி இருக்கவனுக்கு. அப்ப ஆன்சர் 1.5. ஓகே தானே? புரிஞ்சுன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் பட்டன் கொடுங்க, அடுத்து போலாம். ரைட். எனக்கு சார் இனிஷியல் ரூலே எனக்கு புரிஞ்சு சார், இது எனக்கு இதுவும் புரியுது சார். இனிஷியல் ரூல் கொஞ்சம் டவுட்டா இருக்குன்னா சொல்லுங்க, நம்ம பிரேக் டைம்ல கூட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? போக அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் சார். இந்த இடத்துல மட்டும் தான் இது ஃபாலோ பண்ணமான கொஸ்டின் பேப்பர்ல சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்னு வந்தா மட்டும் இந்த மாதிரி பண்ணுங்க, இல்லையா? 1.481 தான் ஆன்சர். அது தப்பு ஒன்றும் இல்லை, பிரச்சனை ஒன்றும் இல்லை. பட் அது 1.481 தான் இருக்கணுங்கிறது நம்மளோட ஒரு பாயிண்ட், அவ்வளோதான். சரி, ரைட். இது வந்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகருக்கு நம்ம போடக்கூடிய ஆன்சர். ரைட்டு. அடுத்து ஒரு கேள்வி. பாக்ஸ் கண்டெய்னிங் ஒரு பொட்டி ஒன்று இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.3 கிராம் டைமண்ட் இருக்கு, டைமண்ட் வச்சிருக்காங்க. அண்டு அப்படியே இமேஜின் பண்ணுங்க 1.4 கிலோகிராம் ஆஃப் கோல்டு, ஒரு 1.5 கிலோகிராம் என்ன வச்சிருக்காங்க, கோல்டு வச்சிருக்காங்க. கால்குலேட்டர் டோட்டல் மாஸ். இந்த பொட்டியோட மொத்த வெயிட் பாருங்க. கேள்வி அப்புறம் எழுதிக்கலாம், நான் கேள்வி காட்டுறேன். ஓகேவா? ஆன்சர் பண்ணுங்க. எனக்கு பொட்டியில 1.4 கிலோகிராம் கோல்டு இருக்கு, அதே டைம் வந்து 1.3 கிராம் டைமண்ட் இருக்கு. அப்ப இந்த பொட்டி எவ்வளவு வெயிட்டா இருக்கும்? அதான் கால்குலேட் த மாஸ். எவ்வளவு? ஒரு பொட்டி, அதுல 1.4 கிலோகிராம் கோல்டு, கிராம் இது ஆட் பண்ணா ஆன்சர் இருக்கு. ஆன்சர் இருக்கா? சரி, ஓகே, ரைட். ஆன்சரை பார்க்காதீங்க. சரி, ரைட்டுக்கண்ணா. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா சார் அப்படியே ஆட் பண்ணி 2.7 சொல்லுவீங்க. அது தப்பு. அது சொல்றதை இது கொண்டு வந்துருந்தேன். என்னன்னா கண்ணா, இதுல பாருங்க, கோல்டு கிலோகிராம்ல இருக்கும், டைமண்ட் கிராம்ல இருக்கும். யூனிட் மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை ஒண்ணா மாத்துங்க, அதுக்கப்புறம் நம்ம ரூல் பண்ணிக்கலாம். சரி, எந்த விஷயமா உங்களுக்கு? ரெண்டுமே கிராம்ல மாத்திக்கணுமா? உங்க விஷ். ரெண்டுமே கிலோகிராம்ல மாத்திக்கணுமா? உங்க விஷ். இந்த இடத்துல எப்படி இருக்கு? ரெண்டுமே கிலோகிராம்ல மாத்திருக்காங்க, நான் கிராம்ல மாத்தி காட்டுறேன். இது ஒரு ஆன்சர். கிராம்ல மாத்தி காட்டட்டா? சரி, ஃபர்ஸ்ட் வயர் அதுல இருக்கு 1.3 கிராம்ல தான் இருக்கு, அதை அப்படியே விட்டுறலாம். கோல்டு 1.4 கிலோகிராம்ல இருக்கு. கண்ணா, 1 கிலோகிராம் அப்படிங்கிறது எவ்வளவு? ஒரு கிலோகிராம்ங்கிறது 1000 கிராமுக்கு சமம். 1 கிலோகிராம் which is equal to 1000 கிராம். அப்ப இதோட எத்தனை நம்பர் மல்டிப்ளை பண்ணணும்? 1000 மல்டிப்ளை பண்ணணும். சோ ஒரு டெசிமல் இருக்கு, ஒரு ஜீரோ தூக்கிட்டா மீதி 1400. அப்ப எவ்வளவு கிராம் கண்ணா? 1400 கிராம். 0.0 வச்சுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. கணக்கு நீங்க என்ன எடுத்துட்டீங்க? 1400. இப்போ இதை ஆட் பண்ண என்ன வருது? 0.31014. அப்ப என்ன ஆன்சர்? 1401.3 கிராம். இதுதான ஆன்சர். இப்போ அதோட வெயிட் கிராம்ல. கிலோகிராம்ல இப்படி போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. கவனிங்க, இது வரைக்கும் பாயிண்ட் புரியுதா? இது வரைக்கும் பாயிண்ட் புரியுதா? கிராம்ல நான் போட்டு காட்டுறேன், அந்த இடத்துல கிலோகிராம்ல இருக்கு. என்ன விஷயம்? அது சாய்ஸ்ல என்ன இருக்கோ அதை பார்த்துக்கலாம். சரி, இது அப்ப டோட்டல் அந்த பாக்ஸோட மாஸ் என்ன? 1401 கிராம். இது வரைக்கும் புரியுதா? அது சொல்லுங்க. கிராம்ல மாத்துறது புரிஞ்சுன்னு மட்டும் சொல்லுங்க. ரைட், ஓகே. இப்போ அடுத்த பாயிண்ட் கவனிங்கம்மா. இது சிக்னிஃபிகன்ட் ரூல் கீழே வரல. ஏன்னா இங்க பாருங்க, டாட்டுக்கு அப்புறம் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு? ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு. ஆனா இங்க டாட்டே இல்ல. அப்ப இங்க என்ன? டாட்டுக்கு அப்புறம் 0 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். அப்ப ஆன்சர் எப்படி பண்ணணும்? டாட் வராத மாதிரி பண்ணணும். அப்ப இது என்ன பண்ணணும்? இந்த நம்பரை ரவுண்ட் ஆஃப் பண்ணிடணும். சார் இங்க எதுவுமே இல்லை, அதனால தான் சொல்றேன். டெசிமல் டாட்டுக்கு அப்புறம் நமக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இல்லைன்னா ஆன்சரும் டாட்டுக்கு அப்புறம் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வரக்கூடாது. சரி சார், இது 5 விட அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு பார்க்கணும். 5 விட கம்மியா இருக்கு, அப்ப தூக்கிடலாமா? அப்ப ஆன்சர் 1401. பாயிண்ட் புரிஞ்சா? ரைட் சார். கிலோகிராம்ல மாத்துறேன், இந்த மாதிரி கிலோகிராம்ல மாத்துங்க, ஆட் பண்ணுங்க. அதுல எப்படி சிக்னிஃபிகன்ட் இருக்கோ அது ராங் மெத்தட் பார்த்துட்டு கரெக்டான சிக்னிஃபிகன்ட் போடுங்க. டெசிமலுக்கு அப்புறம் பாருங்க 1.4 கிலோன்னு போட்டீங்கன்னா டெசிமலுக்கு அப்புறம் ஒரே ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் வரும். அப்ப ஆன்சர் அதுக்கு ஏற்ற மாதிரி போடுற மாதிரி இருக்கும். சரி, அது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் கிராம்ல போட்டு காட்டினா நீங்க கிலோகிராம்ல போடுங்க, ஒரு பிரச்சனை இல்லை. அது நீங்க டைப் பண்ணி வச்சிருங்க, அப்புறம் பாருங்க. ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்?
ஆட் பண்றதுக்கும் மைனஸ் பண்றதுக்கும் சிக்னிஃபிகன்ட் சொல்லி கொடுத்தேன். சரி, அடுத்தது மல்டிபிகேஷன் டிவிஷன். நான் வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்றதுக்கும் டிவிஷன் பண்றதுக்கும் இதே தானா, நான் பெருக்கி வகுக்கிறப்ப இதே தான் பயன்படுத்தணுமா? கிடையாது. இங்க ஸ்லைட்டா ரூல்ஸ் மாறுது. சரி, உங்களுக்கு சொல்லி தரட்டா? கணக்கு கவனிங்க. ரெண்டு ரூலையும் கம்பேர் பண்ண மறக்காது, சொல்லித்தரேன். இப்போ 2.1 இன்டூ 2.1 மல்டிப்ளை பண்ணா 4.41 இங்க இருக்கு. சரி, இது நார்மலா ஓகே. 4.41 அப்படிங்கிறது நார்மலா ஓகே. ஆனா கணக்கு கவனிங்க, இந்த இடத்துல என்ன சார் பண்ணணும்? The multiplication division must have round off பண்ணணும் to same number of significant as present in the value with the least significant figure. அதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணா இங்க பாருங்க, இந்த இடத்துல இதுல ரெண்டு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் டோட்டலா பாருங்க. இந்த டெசிமல் இங்க பாருங்க, இந்த டேர்ம்ல எங்க டெசிமல் இருக்கா? இந்த ரூல் எங்கேயாவது புள்ளிங்கிற வார்த்தை சொல்றேன்னா இல்ல. அப்போ மல்டிபிகேஷன் டிவிஷனுக்கு கணக்கு எடுக்கணும். மல்டிபிகேஷன் டிவிஷனுக்கு நீட்ல கேட்ட ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கு, நான் அது ஒரு டெஸ்ட்ல கொடுத்துருக்கேன். மல்டிபிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ரெண்டு சிக்னிஃபிகன்ட், ஆன்சரும் டோட்டலா வர மாதிரி பார்த்துக்கணும். அப்ப இதுல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்? ரெண்டு. இதுல மொத்தம் எத்தனை சிக்னிஃபிகன்ட்? 3. ஆன்சர் பாருங்க, 4.41 என்னது? எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்? 3. அப்ப என்னவா மாத்தணும்? இதை 2ஆ மாத்தணும். அப்ப கடைசி நம்பர் தூக்கிடலாமா? 5 விட பெருசா இருக்கா சிறுசா இருக்கான்னு பாருங்க, சின்னது. அப்ப தூக்கிடலாம். அப்ப ஆன்சர் 4.4. 4.4 தாங்க. ஏன் 5 ஏன் ஆட் பண்ணணும்? 5 விட அதிகமா இருக்கா கம்மியா இருக்கப்ப ஏன் ஆட் பண்ணணும்? அதான் ரெண்டாவது ரூல். 5 விட அதிகமா இருந்தாதான் நீங்க முன்னாடி தானே ஆட் பண்ணணும். இதான் 1ங்கிறது 5 விட சின்ன வேல்யூ, சின்ன வேல்யூங்கிறது முன்னாடி எந்த ஒரு ஆட் பண்ணணும். அப்ப ஆன்சர் 4.4. ரைட்டு சார். டிவிஷன் பண்ணது ஒன்று சொல்லுங்க சார். இந்த கடைசி வச்சிருக்கோம் பாருங்க. 0.90 டிவைட் பை 4.26. இதுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா 0.21126. கால்குலேட்டர் நம்ம கிட்ட இல்லம்மா, கிளாஸ்ல தர மாட்டாங்க, அதாவது எக்ஸாம் தர மாட்டாங்க. ஸோ ஈஸியாக கேன்சல் ஆகாம தான் கொடுப்பாங்க. சரிங்க சார். இப்போ இந்த இடம் இருக்கு. இப்போ இந்த இடத்துல இருந்து கணா இது ரெண்டு ஆன்சர் பண்ணா இது. இதுல மொத்தம் எது கம்மியான சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்னு பாருங்க. இதுல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்மா? ரெண்டு சிக்னிஃபிகன்ட் ஃபிகரா? ஏன்னா டெசிமலுக்கு அப்புறம் 9, கடைசியா வரக்கூடிய 0 சிக்னிஃபிகன்ட். இதுல மொத்தம் 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். அப்ப ஆன்சர் எதுவா எப்படி மாத்தணும்? டோட்டலா பார்க்கணும், டெசிமலுக்கு அப்புறம் பார்க்க தேவையில்ல. சரி, நானே டெசிமல், சாரிமா டெசிமல் கிடையாது, டோட்டலா பாருங்க. டோட்டலா எவ்வளவு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்? 0.90 கண்ணா. டோட்டலா எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்? முன்னாடி வர 0 கணக்குல எடுத்துக்கணுமா? எடுத்துக்கணுமா எடுத்துக்கூடாதா? முன்னாடி அப்ப எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்? 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். இதுக்கு 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். அப்ப இதை எப்படி கண்ணா மாத்தணும்? 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை தான் மாத்தணும். அப்ப என்ன பண்ணணும்? கடைசியா 1 தூக்குவோம். இது 6. என்ன பண்ணணும்? முன்னாடி நம்பருக்கு 1 ஆட் பண்ணி 3ஆ மாத்தணும். அடுத்து இதை தூக்கணும். 3 5 விட கம்மி, அதனால அப்படியே தூக்கிடலாம். இது 1 அப்படியே தூக்கிடலாம். இதுவும் நமக்கு 1 தான், ஆனா தூக்க வேணாம். ஏன்? ஏன்னா 0.21 எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வருது? 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். அப்ப ஆன்சர் என்ன? 0.21. கிளியரா? ஓகே தானே? ஒரு நீட் சம் பார்க்கலாமா? இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, இதை நான் போக போறது இல்லை. ஐயோ, இது ஆன்சர் பார்க்காதீங்க, ஆன்சர். சரி போங்க, போட்டேன். சரி, நான் சொல்லி தரேன். கொஸ்டின் பாருங்கம்மா. இது நீட்ல கேட்ட கொஸ்டின் நான் சொல்லி தரேன். ஓகேவா? கவனிங்க. ஆன்சர் பார்த்துருப்பீங்க நிறைய பேர், அது அப்படிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி சொன்னதான், டக்குன்னு பார்க்கலாம். 2019 18 டேக்கிங் இன்டு தி அக்கவுண்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். கொஸ்டின் பேப்பர்ல சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வார்த்தை வந்திருக்கு. கொஸ்டின் பேப்பர்ல சிக்னிஃபிகன்ட் வார்த்தை வந்திருக்கு அப்படின்னா, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 9.99 மைனஸ் 0.0099? சார் நான் ஆன்சர் போடுவேன் சார்னா தேவையே கிடையாது. கண்ணா டோட்டலா இது எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்? இதுல 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர், இதுல 2. அப்ப ஆன்சர் எந்த மாதிரி வரணும் சொல்லுங்க? சார் இது சப்ஸ்ட்ராக்ஷன் தானே? சாரி, இது சப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன பண்ணும்? டெசிமலுக்கு அப்புறம் பார்க்கணும். டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்? 2. இதுக்கப்புறம் இதுலயும் 2. அப்ப ஆன்சர் எங்க டெசிமலுக்கு அப்புறம் 2 வருது? இதுல தானே. புரியுதா இல்லையா? இதை நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா நான் மைனஸ் பண்ணி காட்டியிருக்கேன். ஆனா நீங்க மைனஸ் பண்ண வேணாம். ஏன் வேணாம்? டெசிமலுக்கு அப்புறம் கொஸ்டின்ல எனது மைனஸ் தானே, அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷனுக்கு அதானே. டெசிமலுக்கு அப்புறம் பார்க்கணும். டெசிமலுக்கு அப்புறம் இதுலயும் 2 இதுலயும் 2, அப்ப ஆன்சர்லயும் 2 வரணும்.
பி ஆப்ஷன்ல பாருங்க நமக்கு எத்தனை இருக்கு 3 இருக்கு, ஆன்சர் வராது. அதுலயுமே 3 இருக்கு, கடைசிலயுமே 4 இருக்கு, வராது. சார் நான் கரெக்டா மைனஸ் பண்ணா இந்த மைனஸ் பண்ணா இந்த வேல்யூ தான் வரும். சார் ரவுண்ட் ஆஃப் பண்றேன், பண்ணுங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க பார்த்து அப்படியே ஆன்சர் கொடுக்க முடியும். சரி சார் நான் மைனஸ் பண்றேன், மைனஸ் பண்ணுங்க. 9.11 மைனஸ் பண்ணிட்டா என்ன ஆன்சர் வருது? 9.9801 மைனஸ் பண்ணுங்க. சிம்பிளா மைனஸ் பண்றது தானே. டெசிமலுக்கு அப்புறம் இதுல 2 செகண்ட், அப்ப இது ரவுண்ட் ஆஃப் பண்ணலாமா? இதை தூக்கிடலாம், இதையும் தூக்கிடலாம். அப்ப ஆன்சர் 9.98 மீட்டர். இயர் கொஸ்டின் புரிஞ்சா? இப்படிதான் கேட்பான். என்ன வருஷம்? 2020. சாரி 19 2020. ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? போட்டுடலாமா? ஸோ இந்த மாதிரி அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன்ல கேட்கறான். நெக்ஸ்ட் டைம் வந்து மல்டிபிளிகேஷன் டிவிஷன் கேட்பான். ஏதாவது ஸ்பீடா இருக்கா சொல்லுங்க, இந்த டைம் சொல்லி தரேன். இந்த லாஸ்ட் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. டோட்டல் போட்டீங்களா? இந்த இடத்துல இது டோட்டல் இல்லை சார், மைனஸ் பாருங்க. 9.99 மைனஸ் 0.0099 மைனஸ் பண்ணுங்க. ஜென்ரலா மைனஸ் அதான் கேட்டிருக்கேன் கொஸ்டின் பேப்பர்ல. மைனஸ் பண்ணுங்க தான் கேட்டிருக்கேன். மைனஸ் பண்றேன். மைனஸ் பண்ண இங்க 10 வரும், ஸோ 1. இந்த இடத்துல 9 வரும், 0. இந்த இடத்துல 8 வரும், 8. அகைன் 9, இது அப்படியே இருக்கும் 9. இதை பண்ணா நமக்கு இதுவும் 9 தான் வருதா? 9. அப்ப ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9.9801. இங்க பாருங்க, டெசிமலுக்கு அப்புறம் இதுல 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர், இதுல டெசிமலுக்கு அப்புறம் 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். அப்ப ஆன்சர்ல என்ன வரணும்? டெசிமலுக்கு அப்புறம் 2, பட் இதுல 4 இருக்கு. அப்போ லாஸ்ட் ஒன்ன தூக்கலாமா? 5 விட கம்மியா இருக்கு, அப்படியே தூக்கலாம். 0 விட கம்மியா இருக்கு, அப்படியே தூக்கலாம். அப்ப ஆன்சர் 9.98 மீட்டர். அது ஆப்ஷன் 7 இருக்கு. பட் நான் போட்டு தான் பார்க்கணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் ஷார்ப்பா பார்த்தோம்னா இதுலயே தெரியுது பாருங்க. டெசிமலுக்கு அப்புறம் 2 சிக்னிஃபிகன்ட், இதுல டெசிமலுக்கு அப்புறம் 2 சிக்னிஃபிகன்ட். ஆன்சர்ல இதுல 2 சிக்னிஃபிகன்ட். இங்க சாய்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. சில இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க, 9.96 கொடுத்துருப்பான். அப்ப என்ன பண்ணிடணும், நீங்க மைனஸ் பண்ணியே போடுங்க. ஓகே தானே? அந்த கீ வந்து ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். எதுல வந்து நமக்கு ஷார்ட் கட், ஸ்பீடு அப்படிங்கிறதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஆன்சர் புரியுதா சார்? எல்லாரும் புரியுதாமா? புரியுதா? ஒரு ஆண்ட்ரஸ் பட்டன் மட்டும் கொடுங்கம்மா. உங்களுக்கு புரியுதாமா? ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். நம்ம இது மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்றப்ப எனக்கு புரியுது சார்னா சூப்பர். போ இதே மாதிரி தான் பிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். கான்செப்டை புரிஞ்சுக்கங்க, கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுதான். ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ண ஒரு கான்செப்ட், ஒரு கொஸ்டின், இப்படி ப்ராக்டிஸ் பண்ண மட்டும் தான் நீட்டாக சிலபஸ் கவர் பண்ண முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, சிலபஸை மட்டும் படிச்சுட்டே வருவாங்க. சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்னா என்னன்னு தெரியும், ரூல்ஸ் தெரியும், ரெகுலேஷன் தெரியும். சம் பார்த்தா அப்படியே நின்றுவோம். அப்போ சம்மை போட்டு பார்க்கணும். சம் போட்டு பார்த்தா தான் நமக்கு அது தெரியும். அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும். நேற்று பிசிக்ஸ் டெஸ்ட் வச்சுங்க. உங்களுக்கு பிடிஎஃப்ல தான் அனுப்பியிருப்பேன். சும்மா நேற்று 35 மட்டும் கொடுத்தா நான் நிறைய வருஷம் தரேன். அங்கே பாருங்க, கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 19, 19 பாருங்க. 19, 20 இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது எனக்கு என்னன்னு சொல்லிட்டு பிரேக்ல போடுங்க. 19, 20 என்னன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுங்க. கையில் எழுதிச்சுங்க. எனக்கு கொஸ்டின் பேப்பர் அனுப்பியிருப்பேன், பிசிக்ஸ் பேப்பர். அதில் 19, 20 அதில் ரெண்டுமே சிக்னிஃபிகன்ட் ஃபிகர், சம் ஆஃப் த நம்பர் ஆட் பண்ணி சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் போடுங்க. அடுத்து 20, அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். சரியா? புரியலன்னா பாருங்க, தமிழ்ல அது கொடுத்துருப்பேன், தமிழ்லையும் பார்த்தீங்க. ஓகே தானே? தமிழ்ல புரிஞ்சா பாருங்க, இல்லையா நமக்கு தான் இங்கிலீஷ் சைடு உங்களுக்கு அஃபிஷியல் கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்க 16, நேற்று நடத்தின கொஸ்டின். உங்களால் முடிஞ்சுன்னா அதை இதை பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நீங்க ஆஃப்லைனா இருந்துச்சுன்னா பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருப்பேன். பட் நீங்க ஆன்லைன்ல இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிட்டேன். ஸோ ஃப்ரீயா இருக்கிறப்போ ஈவினிங் டைம்ல ஒரு 10 பிடிஎஃப் சேர்த்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் போட்டீங்கன்னா நம்ம இன்னும் படிக்கிறது ஈஸி, அதில் எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகேவா? ரைட்டு. அடுத்து பாருங்க, கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சுன்னா அப்படி கொஸ்டின் பேப்பர் ரிவ்யூ பண்ணிக்கோங்க. இதில் பாருங்க 4th கொஸ்டின், 5th கொஸ்டின், 7th கொஸ்டின், 8th கொஸ்டின், இதெல்லாம் ஈஸி தானே? ஓகே, நம்ம கிட்ட பிடிஎஃப் இருக்கு, நான் அப்புறம் காட்டுறேன். சரி, ரைட், அதை அப்புறம் கூட பார்க்கலாம். பேப்பர்ல பார்த்துக்கோங்க. ரைட், அந்த 2 கொஸ்டின் மட்டும் பிரேக்ல போடுங்க. டைம் என்னமா? 1:49. பிரேக் போடலாமா? சரி, நான் பிரேக் போயிட்டு வந்துடலாம். அதை பிரேக் போயிட்டு வந்து சீக்கிரமா அந்த வருஷம் மட்டும் போடுங்க. டைம் என்ன? 1:50. ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாமா? 1:15. பட் வந்துருங்க, டைம் நோட் பண்ணிட்டு போங்கம்மா. சரி, நான் முன்னாடி போஸ்டா போறேன், இதில் எழுதி போட்டு போறேன். இதை நோட் பண்ண கூட நோட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப்ல பார்த்துட்டு சார் எனக்கு தெரிஞ்சு ஒரு டைம் எழுதுங்க, மசில் மெமரி ஆகிடும். டைம் என்னமோ 1:50. 1:50. 15 மினிட்ஸ் எடுத்துனா ஒரு 12:05 PM. ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வருங்க. படிக்காதீங்க, ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. வாக்கிங், ஃபேஸ் வாஷோ, டீ சாப்பிடுவாங்க. நம்ம 12:05 ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேம்மா. லீவ் சொல்லுங்க. Excuse me, sir. சொல்லுங்க. The principal
ஹோமோஜெனிசிட்டி இருக்குல்ல சார், அதுல வந்து ஏபி வச்சு கால்குலேட் பண்ண சொல்லி வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. XY அதேதான் ஈஸியா இருந்துச்சு. இதுல வந்து எது ஃபோர்ஸ் இந்த வெலாசிட்டி டைம்னால ஈஸியா இருந்துச்சு சார். ஏபி வந்து எப்படி சார் வேல்யூ கண்டுபிடிக்கிறது? லைக் அது நம்ம எப்படி டெஸ்ட் முடிச்சிட்டோமா? டெஸ்ட் பேப்பர்ல எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு எத்தனாவது கொஸ்டின் கொடுத்துருப்பேன் அந்த மாதிரி 15 15 and 9 15 and 9 அது மாதிரி தான் இருக்கும். அதை நான் டெஸ்ட் முடிச்சு சொல்றேன். ஓகே, பேப்பர் டிஸ்கஸ் பண்றப்ப சொல்றேன். ஓகேவா? அது இருக்கட்டும். அதை நான் டெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ட்ரை பண்ணுங்க, அதுல ஒரு ஐடியா இருக்கும். சேம் தான் நான் சொல்றேன். பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி எல்ஹெச்சோட டைமென்ஷன் ஆர்ஹெச் ஈக்குவல். இந்த ஐடியா யூஸ் பண்ணீங்களா வந்துடும். அதுக்காக தான் அந்த கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஒரு சார் எனக்கு வரல சார் அப்படின்னா டெஸ்ட் எல்லாம் எழுதிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே மேடம், தேங்க்யூ. பிரேக் விட்டு தரேம்மா. சொல்லுங்கம்மா, உன் நேம்மா? தரணியா? என்ன ஸ்கூல் முடிச்சீங்க? ஓகேம்மா, நீங்கள் பிரேக் விடுங்க, போயிட்டு இருக்கீங்க. ரெஸ்ட் வந்து உள்ள வந்து பிரேக் விட்டு போகிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்ட் பண்ணுங்க, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு. சொல்லுமா, நேம்? ஓகே, என்ன ஸ்கூல் படிச்சீங்க? குறிஞ்சி. ஓகே ஓகே.